ஏற்கனவே ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடத்திற்கானது கிடையாது. அது பிரபஞ்சத்தினுடைய பலன்கள். எப்படி ஒரு மெஷர்மெண்ட் ஒரு 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 வெயிட் மிஷின் வந்து ஒரு பொருளினுடைய அவுட்புட்டை காட்டுது அப்படிங்கிறது அதான் ஜோதிடத்தை கம்பேர் பண்ணி சொன்னோம். அதே போல தான் ஜோதிடம் அந்த பிரபஞ்ச பலன்களை வந்து ஒரு வெயிட் மிஷின் மூலமா நமக்கு ஜோதிடம்ங்கிற ஒரு வெயிட் மிஷின் மூலமா நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்றோம். அதுவும் யாருக்கு அப்படின்னா ஒரு தனி மனிதனான சுய மனிதனுக்கு மட்டும் சுய மனிதனுடைய ஜாதகத்துக்கு மட்டும்தான் 12 பாவகங்கள் எப்படி எண்ணியல் படியும் அது நடத்துகின்ற தசாக்களின் புத்திகள் படியும் அது மனதில் எண்ணங்களை எழச் செய்து வேலை செய்கிறதுங்கிறத பார்த்தோம். அதுலேயும் கோச்சாரங்கிறது உள்ள வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதில் எந்த இடத்துலையுமே கொண்டு போய் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஒரு மனிதனுடைய மனம் என்பது ஒரு இயல்பான தன்மையை கொண்டது. அது மேச லக்னமாக இருந்துச்சு, மேச ராசியாக இருந்தது அப்படின்னா அவன் கோபமாக இருப்பான் எப்பவுமே. அவனுடைய இயல்பு அதுதான் அப்படிங்கிறது அவனுடைய மேச ராசியினுடைய தத்துவம். அதற்கு அப்புறமா ரிஷப துலாம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா அளவுணர்ச்சி கொண்டவனாக இருப்பான். அவன் அழகை ரசிக்கக்கூடியவனாக இருப்பான். காரணம் என்ன அப்படின்னா அங்கே சந்திரன் என்பது உச்சம் பெறுவதால. அப்போ புதன் வலுத்தவர்கள் அப்படின்னா புதன் ராசி மிதுனம் கன்னி. இந்த மிதுனம் கன்னியில் உள்ளவர்கள் எப்பவும் அடிப்பாங்க அப்படின்னா ரொம்ப அமைதியா இருப்பான். என் கூட படிச்ச 2-3 பசங்க இருக்கிறாங்க, கேட்டா கூட பதில் சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனா தன்னுடைய காரியம் அப்படிங்கிறது எவர் மூலமாவது அங்கே அவர் நடத்தி கொள்வார்கள் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அதன் புதன் வலுப்பற்றவர்கள் இங்கே வந்து மிகப்பெரிய உழைப்பை பண்ணாம மிகப்பெரிய உடல் உழைப்பை செய்யாம அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஐடி சார்ந்த துறையில இருப்பாங்க, ஒரு சொல்லி கொடுக்கக்கூடிய துறையில இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உயர்வான சொல்லி கொடுப்பது குரு அடிப்படை கல்வியை குறித்தாலும் உயர் கல்விகள் எல்லாமே அங்கே புதனை சார்ந்தது. அப்போ புதன் சார்ந்த ஒரு அமைப்புல இருப்பாங்க. ஒரு வானத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய ஆராய்ச்சியை மேற்கொள்ளக்கூடியவர்களா சயின்டிஸ்டா இருப்பாங்க. அது ஜோதிடர்களாகவும் புதன் வலுப்பற்றவர்கள் ஜோதிடர்களாகவும் நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. அப்போ இந்த புதன் வலுப்பற்றவர்கள் எல்லாரும் எப்படின்னா ஒரு மிக உடல் உழைப்பை மிக பெரிய அளவில் செலவிடுபவர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய புத்தியை மட்டுமே புத்தி என்பது என்ன அப்படிங்கிறது அவனுடைய சுய அறிவினுடைய எண்ணங்களை மேம்படுத்தி சுய அறிவினை பயன்படுத்தி தான் வாழ வேண்டும். தன்னுடைய கடினமான உடல் உழைப்புகள் இல்லாமல் தன்னுடைய அறிவினை பயன்படுத்தி வருமானத்தை பெறக்கூடிய ஆதாயத்தை பெறக்கூடிய துறைகளில் பேசிக்காக அவன் இருப்பான். அதை தான் அவனுடைய மனம்ங்கிறதும் அவனுடைய மனம் என்பது விரும்பும். இங்கே வந்து உயிர் வினைங்கிறது லக்னத்தை பொறுத்தது, மனம் அப்படிங்கிறது அவனுக்கு அமைக்கப்பட்ட அமைப்பு. அதுதான் அதனால தான் என்ன அப்படின்னா புதன் மட்டும் என்ன பண்ணுவார், மற்ற எல்லா எல்லா ராசியில் இருக்கக்கூடிய மொத்த கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், மொத்த அனைத்து கிரகங்களுமே புதனை தவிர்த்து மீதி வரக்கூடிய அனைத்து கிரகங்களும் ராகு கேதுவை தவிர்த்து, ராகு கேதுக்கு என்ன கிடையாது, வீடுகள் கிடையாது, ராசிகள் கிடையாது. அப்படிங்கிறதுனால அந்த ராகு கேதுவை தவிர்த்து வரக்கூடிய குருவா இருக்கட்டும், சுக்கிரனா இருக்கட்டும், சனியா இருந்தாலும் சரி, செவ்வாயா இருந்தாலும் சரி, எல்லா பிளானட்ஸும் என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய வீடு அல்லாது வேறொரு ராசி பாவகத்தில் அங்கே உச்சம் பெறும். ஆனா ஆட்சி மட்டும்தான் தன்னுடைய ராசியில பெறும். ஆனா புதன் மட்டும்தான் தன்னுடைய ஆட்சியில் தன்னுடைய ராசியில் உச்சம் பெறுவார். புதனை தவிர்த்து வேற எந்த கிரகமும் தன்னுடைய ராசியில் உச்சம் பெறாது. ஏன் இந்த புதன் வந்து தன்னுடைய ராசியில் உச்சம் பெறுகிறார்கள் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஜோதிட பலன்கள் ராசி பலன்கள் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, நீங்களே ராசி பலன் நம்பிட்டு இருக்கீங்கல்ல, சொல்லிட்டு இருக்காங்கிறத தூக்கி குப்பையில போடுங்க. நீங்க நம்பிட்டு இருக்கீங்கல்ல, எல்லாரும் அதுதானே பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ராசி பலன் நீங்க வந்து அந்த ராசி பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான், இந்த ராசி பெரிய தொழிலதிபர் ஆயிடுவான், ஒரே நல்ல அம்பானி ஆயிடுவான் அப்படிலாம் நிறைய உருட்டுறாங்க. சரி ரைட்டு, நீங்களும் அதை நம்பி பார்த்துட்டு இருக்கீங்க. அதுதான் மடத்தனத்துல மிகப்பெரிய மடத்தனம் என்பது. ஒரு பானைக்குள் யானையை திணிக்க முடியுமா, நீங்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய ஆன்சரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ராசி பலன்களை நீங்க ராசி பலனை நம்புறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை, யானையை எப்படிங்க பானைக்குள்ளே திணிக்க முடியும், இது பெரிய மடத்தனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யாதீங்க, இனிமேலாவது ராசி பலனை பார்த்து ஏமாறாதீங்க. எந்த விதத்திலையும் ராசி பலன் கோச்சாரத்தினுடைய ராசி பலன்கள் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாம் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்குது ஒரு ராசியில் அவன் பிறந்திருப்பான், அவன் பிறந்த போது அந்த ராசியினுடைய அமைப்பு அதனுடைய இயல்பு அப்படிங்கிறது அந்த உயிரினுடைய மனதின் நிலையாக இருக்கும்.
இருக்கும், இயல்பான மனநிலையாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். அந்த இயல்பான மனநிலையில் அந்த அந்த உயிர் வினையை பொறுத்து, அந்த லக்னத்தை பொறுத்து ஏற்படுகின்ற பாவகத்தின் ஏதாவது ஒரு பாவகத்தின் அதிபதி தான் தசை நடத்தணும். அப்போ அந்த தசை நடத்தக்கூடிய கிரகங்களின் காரக எண்ணங்களை இந்த மனதினுள் இயல்பாக இருக்கக்கூடிய மனதினுள் செலுத்தி அந்த மனம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த காரக எண்ணங்களை உள்வாங்கி அதை தன்னுடைய இயல்போடு கலந்து அதை யாருக்கு கொடுக்கும் அப்படின்னா அந்த மனிதனுடைய புத்திக்கு கொடுக்கும். இதற்கு தான் நம்ம என்ன வேணும் அப்படின்னா மனிதனுடைய புத்திக்கு கொடுப்பதற்கு புத்திநாதன்கள் ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தின் தசா நடத்துகின்ற சுய புத்தியை விடவும் சுய புத்தி வேலை செய்யாது. அதற்கு பிறகு வரக்கூடிய புத்திகள் மட்டுமே வேலை செய்யும். ஏன் அப்படின்னா சுய புத்தி ஏன் வேலை செய்யாது? சுய புத்தி சுயாந்திரம் அப்படிங்கிறது அடிஷ்னலாக வேறு புத்திகள் அங்கே இணைகின்ற போது மட்டும் அந்த மனம் கொடுக்கக்கூடிய காரக எண்ணங்கள் கிரகங்களுடைய தசாநாதனுடைய எண்ணங்களும் தன்னுடைய இயல்பில் கலந்து கொடுக்கின்றதை அந்த புத்தியானது ஏற்று செயல்படும். இதற்கு இன்னொரு புத்தி வர வேண்டும் அப்படிங்கிறத தெளிவா சுய புத்தி ஏன் வேலை செய்யாதுன்னு தெளிவா எந்த ஜோசியக்காரங்க இருக்காங்க அவன்கிட்ட போய் கேளுங்க. போய் எவன்னாலும் சொல்லக்கூடாது, அது தவறு, மிகப்பெரிய தவறு, அது குற்றம். இருந்தாலும் ஒரு மனதினுடைய வெளிப்பாடு கோபமா வந்துட்டு ஏன்னா ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரியாத விஷயங்களை சொல்லும்போது ஒருத்தர் தெரியாம தவறு செய்கிறாரு அப்படின்னா சச்சா அவர் தெரியாம தவறு செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஜாம்பவான்கள், மிக பெரும் ஜாம்பவான்கள், தனக்குத்தானே ஜாம்பவான்கள் சொல்வதை விட உண்மையாகவே ஜாம்பவான்களாக இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ராசி பலன் சுத்த பொய் அப்படிங்கிறது இதற்கு. ஆனால் அவங்ககிட்ட சுய புத்தி ஏன் வேலை செய்யாது அப்படின்னா அவங்களுக்கு அது பதில் சொல்ல தெரியல. ஒருவேளை இதனால தான் இந்த அமைப்பு சுய ஜாதகத்தில் அந்த தசா எப்படி செயல்படும் அப்படிங்கிறதும் சுய ஜாதகம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதும் தெரியாதனால தான் அவங்களும் அப்போ அவங்களை ஏசுறது தப்பு தான் அவங்களை ஏசுறது. ஏன்னா அவங்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா அறியாமையினால சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க அறியாமையில சொல்லிட்டு போட்டுங்க, நீங்க எத்தனை தரப்பு எவ்வளவு வருஷம் தான் நம்பிட்டு இருப்பீங்க நம்ம அதை சொன்னோம். அப்போ ஒரு சந்திரனுடைய உங்களுடைய எண்ணங்கள் தான், உங்களுடைய கற்பனைகள் தான். இந்த கற்பனைகளுக்கு போய் நீங்க பலன்களை தேடாதீங்க. எப்படி அதே போல சுக்கிரனுடையும் பார்த்துட்டோம், செவ்வாயினுடைய தன்மையும் பார்த்துட்டோம், ஃப்ளோவா சொல்லிட்டோம். நம்ம கடகராசி அப்படிங்கிறது நம்ம 2000 வருஷத்தையும் நம்ம சொன்னோம்ல, அவன் கடகராசி அப்படிங்கிறப்ப அவன் ஏற்கனவே நம்ம ராசி சந்திரன் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த நேரத்தில் பிறந்த நேரத்தில் சந்திரனுடைய அமைப்பை நம்ம அந்த மனிதனுடைய ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் அந்த சந்திரனுடைய ஆட்சி வீட்டிலேயே அந்த சந்திரன் போய் அமர்வது என்ன இருக்கும் அப்படின்னா அதிகப்படியான கற்பனை திறனை கொண்டவனாக இருப்பான். அப்போ அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே கற்பனையோடையே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். எப்போதுமே ஒரு கிரியேட்டிவிட்டியாவே அவன் இருப்பான். ஒரு அழகை அதே போல இந்த சுக்கிரன்ல தான் அது உச்சம் பெறதுங்கிறத இந்த சந்திரனும் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு அழகை மேம்பட்டதாக அங்கே இருக்கும். இது நிறைய உதாரண ஜாதகம் கூட வரைக்கும் பார்த்துக்கலாம். இதுல அதற்கு அடுத்ததாக புவியினுடைய சிம்மத்தில் ஆட்சி பெறும்போது உங்க உடனே தான் புண் சண்டைக்கு வந்துருவாங்க. அப்போ என்னன்னா இது சூரியன் நீ என்னையா புவிங்கிற அப்படின்னையா புவிதான் போயா அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு இந்த 12 ராசி கட்டங்கள் எப்படி உருவானுச்சுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுல ஏன் எதுக்கு எப்படி எதனால உச்சம் எதனால நீச்சம் எதனால கிரகங்களுக்கு சிறப்பு பார்வை அப்படிங்கிற A to Z எல்லாத்தையும் பார்க்க போறோம். அதெல்லாம் மிக ஜோதிடர்களுக்கானது நிறைய வீடியோ இருக்கு. ஜோதிடர்களுக்கு எடுக்கிறதுக்குன்னே நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா ஜோதிடம் என்பது மானுட வாழ்வியல், ஜோதிடம் மானுட வாழ்வியல் தான் அப்படிங்கிறத மிக தெளிவாக நாம் ஒரு நூலாகவே எழுதிட்டு இருக்கிறோம். ஜோதிடம் எனும் மானுட வாழ்வியல் அப்படிங்கிற நூலில் நாம் இது எல்லாத்துக்குமே பதில் கொடுக்க போகிறோம். இப்போ அடிப்படை நம்மளுடைய பாமர மக்களுக்கானது, உள்ள சாதாரண மக்களுக்கானது, இது மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்களுக்கானது இல்லை. அப்படின்னால இதை நம்ம என்ன சொல்லலாம், இதை நம்மளுடைய கான்செப்டில் புவி அப்படிங்கிறது சரியான புரிதலோடய நம்ம எடுத்துக்குவோம். அப்போ இந்த புவியில் இந்த சந்திரனானது வருகின்ற போது ஒரு ஆளுமை தன்மை என்ன புவி அப்படின்னா அதிகாரம் செய்வதற்கு அப்படின்னு அர்த்தமாயிரும். அப்போ அதிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சின்ன பெரிய அளவுல அதிகாரமா அப்படின்னா அவனுடைய சுய ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்து அந்த அதிகாரத்தை நம்ம சொல்ல முடியும். இதுல அவனுடைய அடிப்படை இயல்பு என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் இங்க இருக்கு அப்படின்னா கூட ஒருத்தர் இருந்தான்னா அவனை போய் எடுத்துட்டு போய் இதுல கொண்டு வை அப்படின்னு சொல்லுவான். ஆனா இவன் அது பக்கத்துலதான் இருப்பான். இவனால தூக்கி அந்த குடத்து மேலேயோ இல்லைன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஷெல்ஃப்லயோ ஸ்டாண்ட்லயோ வைக்க முடியும். ஆனா தூரமா
இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு, டேய் இதை வந்து இதுல இருந்து எடுத்து இதுல வைடா அப்படிம்பா. அது அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம், அவனோட வயது மூப்பாக இருக்கலாம், இல்லைன்னா தனக்கு பிறந்த குழந்தையா இருக்கலாம், இல்லைன்னா தன்னுடைய தகப்பனாவே சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவன் ஆர்டர் போடுவான். என்ன அப்படின்னா அந்த சிம்மம் வலுப்பெற்றவர்கள், அந்த சிம்மம் வலுப்பெற்றவங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா புவி வலுப்பெற்ற புவியின் அந்த அதிகாரங்கிற தன்மை உடையவர்கள். அப்போ இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் இருப்பான். அதிகாரத்தை விரும்புவான், அவனுடைய மனம் இயல்பாகவே அதிகாரத்தை விரும்பும் அப்படின்னு சொல்லிடலாம். அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது குருவினுடைய தனுசு மீனம். குருவினுடைய தனுசு மீனம் இது என்ன அப்படின்னா ஒரு ஆன்மீக எண்ணம். ஒரு சுக்கிரன் என்பது ஒரு சொகுசான வாழ்வை எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு நம்ம சொல்றது சுக்கிரன் நம்ம பார்த்தோம். இந்த குரு என்ன செய்யும் அப்படின்னா, டேய் உனக்குள்ள ஒரு வட்டம் போட்டு இந்த வட்டத்துக்குள்ள நீ இப்படித்தான் இருக்கணும், இதுதான் உன்னுடைய இயல்பு அப்படிங்கிறத சொல்லும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரு ஒரு ஆன்மீக எண்ணங்களையும் ஒரு ஆன்மீக தேடல்களையும் ஒரு அது ஆன்மீகம் இறையியல் அப்படின்னா நீங்க இந்த மதமா ஜோதிடத்தையே ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு தான் சொந்தம் சொல்லிட்டாலே தானுங்க முட்டா போய்க்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜோதிடங்கிறது ஒரு 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 மதத்துல பிறந்தவன் வேணா அவன் வந்து என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு மானுடனுக்கு ஒரு புத்தி வந்து ஏற்பட்டிருக்கும். ஒரு புத்தி ஏற்பட்டு பிரபஞ்சத்தினுடைய தெளிவு ஏற்பட்டு அந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மைகளை வந்து அறிவதற்கு ஒரு கலையை வந்து உருவாக்குனான்னு வச்சுக்கோங்க. இது தமிழன்தான். இதுக்கு வந்து இன்சியல் போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் யார் அது ஜோதிடம் எனும் மானுட வாழ்வியல் புத்தகம் வந்து கண்டிப்பா அதனுடைய ஜோதிட நூல் பதில் சொல்லும். அதற்கு இடையில இப்போ நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அந்த தமிழன் தான் வந்து உருவாக்குனது. அப்போ இந்த இதுல அவன் வந்து ஒரு புரிதலோடி பிரபஞ்சத்தினுடைய ஆசி பெற்று அந்த பிரபஞ்சத்தினுடைய அனுமதியோடு அவன் இந்த ஜோதிட கலையை உருவாக்கினான். இந்த ஜோதிடம் தான் பலனா அப்படின்னா இல்லை. இந்த ஜோதிடம் பலம் கொடுக்க அப்படின்னா இல்லை. ஒரு சிம்பிள் மெஷர்மெண்ட் டிவைஸ் மட்டும்தான். எதை மெஷர்மெண்ட் பண்றதுக்கு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் தன்மைகளையும் இந்த பிரபஞ்சத்தினால் ஒரு மனிதன் என்னென்னலாம் அனுபவிப்பான் அப்படிங்கிறத சுய மனிதனுடைய தன்மைகளை மட்டுமே. கோச்சாரங்கள் கிடையாது, பிரபஞ்ச ஜோதிடங்கள் கிடையாது. ஒரு தனி மனிதனுக்கான சுய எண்ணங்களை மட்டுமே, வந்து அவனுடைய பாவக பலன்களை பொறுத்து, அவனுக்கு நடக்கின்ற தசாவை பொறுத்து, அவனுடைய புத்தி எப்படி இயங்கும், அதனுடைய புத்தி இயக்கத்தை பொறுத்து அவன் எந்த பாவகத்தின் பலன்களை எந்த வயதில் அவன் அடைவான் அப்படிங்கிறத மட்டும் சொல்றக்கூடிய ஒரு டூல் தான், மெஷர்மெண்ட் டூல் தான் ஜோதிடமே தவிர்த்து ஜோதிடம்தான் எல்லாம், ஜோதிடம்தான் பலனு அப்படிங்கிற ஒரு அகங்காரமோ ஒரு அறியாமையும் ஒரு முட்டாள்தனமோ ஒரு அடிமுட்டாள்தனத்தினுடைய ஒரு இந்த மதத்திற்கானது அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தினாலையும் ஒரு அகங்காரத்தினாலையும் உருவானது தான் இந்த இப்போ நம்ம வந்தோம் இல்லையா அந்த தையல் மிஷின் ஜோதிடம். இந்த சொல்லதுக்கே கேவலமா இருக்கு. அப்போ அவன் இந்த பிரபஞ்ச தன்மைகளை வந்து புரிந்து கொண்டவனாக இருப்பான் இயல்பாகவே அப்படிங்கிற உண்மை. இதுதான் உண்மை. நம்மளை சுற்றி ஒரு வட்டம் போட்டு இந்த பிரபஞ்சம் நமக்கான தகுதி இவ்வளவு தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அவன் புரிஞ்சிருப்பான். அப்படிங்கிறது இந்த தனுசும் இந்த மீனத்தினுடைய குருவினுடைய ராசியோட வேலை, இயல்பு, அதனுடைய இயல்பு. அதற்கு அப்புறமா இங்க மகர கும்பம். இந்த மகர கும்பம் அப்படிங்கிறது ஒரு கரடு முரடான ஒரு ஆளு. அப்போ அவங்களுடைய மனம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எதை பற்றியுமே ஒருத்தங்க வந்து துடிச்சிட்டு இருக்காருங்க அப்படின்னா இந்த சுக்கரன் அழுத்தவன்லாம் இருக்கான் பாருங்களா, சுக்கர ராசிக்காரன்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா அடிப்படை இயல்பை நான் சொல்கிறேன். ஒரு ராசியினுடைய அடிப்படை இயல்பு என்ன அப்படின்னா டக்குன்னு பிளட் ஆயிருமோ தூக்கும்போது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்க தான் செய்வான். உண்மை அதுதான். அதில் ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய ஆனால் லக்னம் வேறா இருந்தால் உயிர்வினை வேறவா இருந்தால் மாறும். நம்ம ராசிக்கு மட்டும் அவனுடைய எண்ணம் அடிப்படை எண்ணம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும். ராசியின் அடிப்படையில், பிறந்த ராசியின் அடிப்படையில். இங்கே கோச்சாரம் வாரிய கொண்டைக்கு எதுக்கும் இங்கே உள்ள அனுமதி கிடையாது. இதில் வந்து செவ்வாயினுடைய ராசியாக இருக்கும்போது மேசம் மற்றும் விருச்சகமாக இருந்தால் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், காவல்துறையாக இருப்பான், அவன் மருத்துவராக இருப்பான். பிளட்டு உடம்பு புறம் இல்லை, அவனே முழுசாக நனைஞ்சாலும் உள்ளே இறங்கி தூக்கிட்டு வந்துடுவான். அதே போல் இந்த சனி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சனி வந்து என்ன அப்படின்னா உயிரை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது எண்ணமும், அதற்கப்புறம் அந்த உயிர் வந்து பாதுகாப்பு, அந்த உயிர் இல்லை போயிடுச்சு அப்படின்னா கூட அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆள் வரட்டுங்க, அது வரைக்கும் கொஞ்சம் நின்றுங்க, டச் பண்ணாங்க, எதுவும் சொன்னால் கூட இந்த சனி வளர்த்தவன் ஐயோ அது வரைக்கும் எப்படி இருக்க முடியும், அதெல்லாம் அப்படி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்த உடலாக இருந்தாலும் அவன் இறங்கி உள்ள போய் தூக்குவான். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வேலைகளை வந்து
ஏன்னா அவனுக்கு வந்து சனி அப்படின்றது எப்போதுமே இறந்த உடல்களை குறிக்கக்கூடியது. அப்போ அவனுக்கு இந்த அந்த இது மருத்துவ உதவி வந்து ஃபெயிலியர் ஆகும்போது அங்க பிரேத பரிசோதனை நிலையம்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் இருக்கிறவங்க சனி வெளுத்தவங்களா தான் இருப்பாங்க. அப்போ உடல் தகனம் செய்யக்கூடிய இடங்களா இருக்கட்டும், உயிரற்ற எல்லா பொருட்களையும், உயிரற்ற எல்லா உடல்களையும், உயிரற்ற அனைத்து உடல்களையும் குறிக்கக்கூடியது சனிதான். உயிருள்ள உடல்கள் அப்படிங்கிறது அதனுடைய காரகத்தை பொறுத்து ஒவ்வொரு காரகமும் அங்க மாறும். மனிதனுங்கிறது செவ்வாய் சனி காம்பினேஷன். அந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் அப்படி ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால தான் அந்த அந்த அவனுடைய புத்திகளும் தசா புத்திகளும் அந்த அமைப்புகளில் வந்து அந்த கிரகங்களும் அந்த அமைப்புகளில் வர்றப்போது மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அட்டமாதிபதியை பொறுத்து அங்கே வந்து உயிரிழப்புங்கிறது நம்ம வந்து அந்த விதியை வந்து காம்பினேஷன் பொறுத்து அதனை எல்லாத்தையும் ஒரு வடிவமைச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். செவ்வாய் சனி என்பது உயிரிழப்பு அப்படிங்கிறத. இப்போ இதுல இந்த மகர கும்பம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யாரும் ஒரு அருவருப்பு பட்டு செய்ய முடியாத ஒரு வேலைகளை இவர்கள் வந்து துணிந்து செய்வார்கள். அந்த நேரத்துல வந்து இவர்களை அறியாமலேயே அந்த இடத்துல அவங்க துணிஞ்சு நிற்பாங்க. அதை தவிர்த்து வேற என்ன எண்ணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா, இவங்ககிட்ட போயிட்டு நம்ம என்ன கேட்க முடியாது அப்படின்னா, என்ன மக்கா எப்படி இருக்க, ரொம்ப நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியான்னு கேட்டா கூட அவன் நல்லா இருக்கன்னு சொன்னாலும் மனசுல சொல்லுவான், இவன் தான் எனக்கு கஞ்சி விட்டான் பாரு அப்படிம்பான். அவனோட இயல்பு வந்து மனதுக்குள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அவனோட ஒரு கரடு முரடான எண்ணங்களை வந்து அவனுடைய இயல்பு அப்படிங்கிறது மாற்ற முடியாது. இன்னொன்று, ஒரு தவறுதலான ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு நடக்கு அப்படின்னா எல்லாரும் அமைதியாக இருந்துட்டோம்னா இவன் மட்டும் அங்கே வந்து சத்தம் போடுவான், என்னடா இது, நீ இது செஞ்சது தப்பு அப்படின்பான். அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுவான். அதனால தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செவ்வாய் வலுப்பற்றவர்கள் எப்படி காவல்துறையிலையும் மருத்துவத்துறையிலையும் இருக்கிறாங்களோ உயிரை காப்பதற்கு, காவல் செய்வதற்கு, அதே போல இந்த மகர கும்பத்தை சேர்ந்தவங்க என்ன சனி வலுப்பற்றவர்கள், மகர கும்ப அதிபதியான சனி வலுப்பற்றவர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா, வாதாடுவதில் நீதித்துறையில் இருப்பாங்க. அப்போ வக்கீல்களாக இருப்பாங்க, நீதித்துறையில் இருப்பாங்க. அவங்களோட காம்பினேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா, அங்கே சூரியன் அதிகாரம், அங்கே செவ்வாய், அங்கே அரசு, அங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த காவல், அது எல்லாமே காம்பினேஷன் தானே. அங்கே அதிகாரமும் இருக்கும், அதே நேரத்தில் காவல் குற்ற வழக்கில் இருக்கவங்கள தானே இவங்க வாதாடி வெளியெடுத்தணும். அப்போ செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும். ஒரு வழக்கறிஞர்களுடைய ஜாதகம் கூட அங்கே நம்ம திரும்ப சொல்லிடலாம். ஆனால் இவர்களுடைய இயல்பான குணம் என்ன அப்படின்னா வாதாடுவது. ஒரு குழுல ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்கிறான் அப்படின்னா, இந்த சனி வலுப்பற்றவங்க மட்டும் எப்போதுமே எதையாவது என்ன செய்வான் அப்படின்னா வாதாடி கொண்டே இருப்பான். அது சரி தவறு என்பது அவனுடைய சுய ஜாதகத்தின் லக்னத்தை பொறுத்தது, அவனுடைய சுய ஜாதகத்தினுடைய அவன் நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்தது. அது அவனுடைய உயிர்வினையும் அவனுடைய தசாபுத்தியை பொறுத்து நடக்கக்கூடிய புத்தியும் அவனுடைய அறிவு என்கின்ற புத்திகளையும் பொறுத்தது. ஆனால் அவனுடைய இயல்பான குணம் என்ன அப்படின்னா, யாராவது வாதாடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை ஆர்வத்துடன் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா மகர கும்பம் அப்படிங்கிறதுனால. இல்லை அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா, தானே முன்னின்று வாதாடுவதை விருப்பமுடையவனாக இருப்பான். இப்போ இந்த 12 ராசிகளுடைய இயல்பான குணங்களை பார்த்துட்டோம். இந்த இயல்பான குணங்கள் என்பது ஒரு அடிப்படை பேஸ் மட்டும். அதாவது எப்படி சொல்லுவாங்க, பேஸ்மெண்ட்மாங்கல்ல, ஒரு பில்டிங்கினுடைய அடிப்படை பேஸ்மெண்ட், இது ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதற்கு மேலே கட்டக்கூடிய வந்து கட்டிடங்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த தசாபுத்திகள். அந்த தசாபுத்திகளினுடைய அமைப்புகள். அதை வந்து என்ன கட்டணும் அப்படின்னா, அங்கே ஒரு கோயிலை கட்டணுமா, 9ஆம் அதிபதியினுடைய தசை அங்கே வரணும். கோயில்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதில் ஒரு நன்மை நடக்கணுமா, அப்போ 9ஆம் பாவகத்தினுடைய தசை வர்றப்ப அப்போ இந்த மனதுக்கு மேலே அதை என்ன செய்யும், அதனுடைய காரகத்தை எண்ணங்களை வந்து மேலெழுப்பி அதனுடைய புத்திகள் அப்படிங்கிறது வர்றப்ப வேலைகள் வந்து நடைபெற்று அங்கே நிறைவு பெறும். கான்செப்ட் புரிஞ்சாங்க? இப்போ இது எல்லாமே ஒரு தனி மனிதனுடைய ராசியின் அடிப்படை எண்ணங்கள். எதுக்கு